விழுப்புரம் நகராட்சி திடலில் தென்னிந்திய திருநங்கையர் கூட்டமைப்பு மற்றும் சமூக நலத்துறை சார்பில் இந்த ஆண்டுக்கான மிஸ் கூவாகம் அழகிப் போட்டி நடைபெற்றது. முன்னதாக நடைபெற்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் திருநங்கைகள் உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தனர். இதன் பின்னர் நடைபெற்ற திருநங்கைகளுக்கான அழகிப் போட்டியில் 25 திருநங்கைகள் 3 சுற்றுகளாக கலந்து கொண்டனர். மேடையில் ஒய்யாரமாக ரேம்ப் வாக் செய்த அவர்களை சக திருநங்கைகள் கைகளை தட்டி உற்சாகமூட்டினர். இதில் 2026ஆம் ஆண்டுக்கான மிஸ் கூவாகம் அழகி பட்டத்தை கோவையைச் சேர்ந்த சூர்யா என்ற திருநங்கை தட்டிச் சென்றார். நான் நினச்சி கூட பார்க்கல ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு. நான் நிறையா ஸ்டேஜ் டான்ஸ் பண்ணியிருக்கேன். டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் தான் என்னோட இது. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷத்தில் என்ன பேசுகிறதுன்னு கூட தெரியல. நிறையா ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ஸ்டேஜில் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடச்சிருக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையாக நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். 2ஆம் இடத்தை மலேசியாவைச் சேர்ந்த நிஷா என்ற திருநங்கையும் 3வது இடத்தினை புதுச்சேரியைச் சேர்ந்த அனன்யா என்ற திருநங்கையும் பிடித்தனர். நான் மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன். இதுதான் என்னோட தடவை நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல. இந்த பார்ட்டிசிபேட் நான் செகண்ட் ப்ரைஸ் நான் வின் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்துட்டு கூட இருந்த என்னோட பாட்டி விமலா பாட்டி, என்னோட பவானி அம்மா எல்லாருக்கும் வந்துட்டு என்னோட ரொம்ப ரொம்ப நன்றி நான் சொல்லிக்கிறேன். திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக கூவாகம் கூத்தாண்டவர் கோயிலில் இன்று மாலை திருநங்கைகள் அரவானுக்கு தாலி கட்டும் நிகழ்வு நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து நாளை காலை தேரோட்டம் தொடங்கியவுடன் பந்தலடி என்ற இடத்தில் திருநங்கைகள் தாலி அறுக்கும் நிகழ்வும் நடைபெறுகிறது.